ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிய வார்த்தையை எங்களுக்கு சத்திய வசனத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவராகிய சத்திய ஆவியானவராகிய தேற்றவாளனாகிய எங்கள் தகப்பன் தரும்படியாய் எங்களுக்கு போதித்து வழிநடத்தி தரும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரே தகப்பனை உம்மை பாதம் அணிந்து அழைக்கிறோம். தகப்பனே, வருவீராக வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தை நீர் கொடாததும் புறம்பானவைகள் ஒன்றும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் உடைய வார்த்தையின் அக்கினினாலும் உடைய வசனத்தின் அக்கினினாலும் உடைய அபிஷேகத்தின் அக்கினினாலும் என்னிலே சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் உடைய வார்த்தையும் வசனமும் மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் தயவும் உம்முடைய பலனும் சத்துவமும் சாரமும் உம்முடைய வெளிச்சமும் ஒளியும் நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய தெய்வீக பிரசனமும் உம்முடைய சாரமும் சத்துவமும் ஆண்டவரே உம்முடைய சாயலும் அல்லேலூயா என்னை நிரப்புவதாக. ஆராதனையிலே பங்கு பெறுகிற யாவரையும், லைவிலே பங்கு பெறுகிற யாவரையும் நிரப்பி ஆண்டு கொள்வதாக. தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. கர்த்தருடைய வார்த்தை அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. திரும்பவும் சொல்லுகிறேன், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து என்ற வார்த்தையில் கர்த்தருடைய கிருபையினால ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார் என்று நம்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 84 அதிகாரம் 6 வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. அது அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. நீங்க அடுத்தவங்களை அழ வைக்கிற நோவடிக்கிற வேலையே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அடுத்தவங்க சமாதானத்தை சந்தோஷத்தை பிடுங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அடுத்தவங்களுடைய விசுவாசத்தை தேவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தை நீங்கள் குலைச்சி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இம்சை பண்ணி சித்திரவதை பண்ணிக்கிட்டு கொடுமை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்கள் வார்த்தையால், கிரியினால், செய்கையினால், உங்கள் பார்வையால், உங்கள் நடக்கையினால, செயல்களினால நீங்கள் பண்ணிக்கிட்டு நீங்கள் எல்லா வேலையும் பண்ணிட்டு, இதெல்லாம் புரியும் நம்புகிறேன். இதெல்லாம் புரியாத மாதிரி தான் நம்ம இருப்போம், ஆனால் புரியும். இப்படி எல்லா வேலையும் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, ஒன்றும் தெரியாத பாப்பா. அது எத்தனை வயசாக இருந்தாலும் பாப்பா தான். அது ஆம்பளை பாப்பாவோ பொம்பளை பாப்பானாலும் பாப்பா தான். அப்படி பாப்பாவாக இருந்துக்கிட்டு அப்புறம் அழுதுகிட்டு எல்லாரையும் அழ வச்சுட்டு அப்புறம் அழுறாங்க பாருங்க. அந்த அழுகையை குறித்து இங்கே சொல்லப்படலை. அந்த அழுகையை குறித்து, ஒருவேளை நான் அதில் இருந்தாலும் அதை குறித்து இங்கே சொல்லப்படலை. அந்த அழுகையை குறித்து இல்லை, உண்மையாகவே மனம் திரும்பி தேவனே என்னை மன்னிங்கன்னு இரவும் பகலும் அவரோட கேட்டு, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, கிருபையும் இரக்கத்துக்கு கெஞ்சி கதறி, தன் மதி கேட்டு, மதி எனும் புத்தி பிசக்கு, ஞானமில்லாத கிரியைகள், ஞானமில்லாத செயல்கள் எல்லாவற்றுக்காகவும் மன்னித்து, தேவன் சொன்னதை செய்யாமல் போனது, செய்யென்று சொன்னதை செய்யாமல் போனது, என்னது செய்யாதே என்று செய்தது, என்னென்ன விதங்களில் எல்லாம் தேவன் அறிய பண்ணியிருக்கிறாரோ அவைகளை எல்லாம் இன்னும் அறியாமல் தெரியாமல் இருக்கிற காரியங்கள் என்ன, இன்னும் மன்னிக்கப்படாமல் இருக்கிற காரியம் என்ன, இன்னும் கர்த்தருடைய மன்னிப்பின் ரத்தத்தினால கழுவப்படாமல் இருக்கிறது என்ன, இன்னும் வழிகள் எதுவும் சரிபடாமல் சீர்படாமல் இருக்கிறது என்ன, நம்ம பேசுகிற வாயின் வார்த்தைகள் இன்னும் மாறாமல் இருக்கிறது என்ன, நம் இருதயத்தின் நினைவுகள் எண்ணங்கள் தோற்றங்களிலே இன்னும் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறது என்ன, உண்மையும் உத்தமும் இல்லாமல் இருக்கிறது என்ன, மற்றவங்க சமாதானத்தை சந்தோஷத்தை பிடுங்கிறதுக்கு நம்ம எதுக்கு தேவ பிள்ளைன்னு சொல்லிக்கின்னு இருக்கணும்? நான் தேவ மக, நான் தேவ பிள்ளை அப்படின்னு.
நம்ம பிடுங்கிக்கிட்டு இருந்தா நம்ம யார் நமக்கு சமாதானத்தை கொடுப்பாங்க, சந்தோஷத்தை கொடுப்பாங்க, நம்மளை பார்த்துக்குவாங்க, நமக்கு ஆறுதல் செய்வாங்க, நம்மளை 10 பேர் 100 பேர் புகழுவாங்க. இந்த ஐயா இப்படி, இந்த அம்மா இப்படி, இந்த ஐயா இப்படி, இந்த அம்மா இப்படி, இவங்க இப்படி, அவங்க இப்படி, இவங்க தயாளம் அப்படி அப்படின்னு எல்லாம் புகழுவாங்க. போகிற இடத்துலலாம் என்னை குறித்து சொல்லுவாங்க, என்னை குறித்தெல்லாம் உயர்த்தி பேசுவாங்க. நீ எல்லாம் அப்படி பேசுவியா, நீ எல்லாம் அப்படி பேசுவியா, நீ எல்லாம் அப்படி பேசுவியா, பார் என்னை பற்றி எப்படி சொல்கிறாங்க, வாரு வாரு வாருன்னு சொல்கிறார். கர்த்தர் செட்டையே பண்ண மாட்டார். இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வார்த்தைகளை, காரியங்களை செட்டையே பண்ண மாட்டார் கர்த்தர். நான் அவங்களுக்கு எவ்வளோதான் செஞ்சுருக்கிறேன், எவ்வளோதான் செய்கிறேன், எவ்வளோதான் பண்ணுறேன், நன்றி இருக்கா பாரு, அவங்களுக்கு நான் இப்படி செய்கிறேன், என்ன நினைக்கிறாங்களா பாருன்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட அப்ரிஷியேட் பண்ணணும்னா அவங்கள ஊக்குவிக்கணும், அவங்கள உற்சாகப்படுத்தணும், தட்டி கொடுக்கணும், சிலருக்கு ஆறுதலை சொல்லணும். நான் நல்லா பண்ணியிருக்கிறேம்மா, இன்னும் நல்லா பண்ணு, இன்னும் நல்லா செய்யலாம், பரவாயில்ல, இவ்வளோ தூரம் செய்யணும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அந்த சந்தோஷப்படுத்துகிற வார்த்தை, ஆறுதல் படுத்துகிற வார்த்தை, தைரியப்படுத்துகிற வார்த்தை, இதெல்லாம் வரலைன்னா எதுக்கு? பொய் சொல்லிக்கிட்டு ஆண்டவர் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிக்கிட்டு, வயது வித்தியாசம் இல்லாமல் பொய் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு டெய்லி கசாப் கடைக்காரனாகவே கசாப் கடைக்காரியாகவே கையில் கத்தியை வச்சுக்கிட்டு, நாக்கில் கத்தியை வச்சுக்கிட்டு, உதடில் கத்தியை வச்சுக்கிட்டு, சுவாசத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு, பார்வையில் கத்தியை வச்சுக்கிட்டு, செய்கையில் கத்தி வச்சுட்டு, இதுவாக கர்த்தர் நம்மளை பிறக்க வச்சார், அதுக்காக பிறக்க வச்சார், அதுக்காக முன்குறிச்சார், அதுக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் கர்த்தர்? கிடையாது. இப்படி எல்லாம் பண்ணிட்டு நித்தமும் அழ வச்சுட்டு அப்புறம் தானும் அழுகிற அந்த அழுகையின் உருவ நடந்து அது அந்த வார்த்தைக்கு இது பொருந்தாது. உண்மையாய் மனம் திரும்பி கர்த்தரிடத்துல அழுகிற நேரத்திலையும், பாடுகளின் உபத்திரவங்களை வேதனைகளை சம்பாதிச்சிட்ட, கீழ்ப்படியாமையினாலே சம்பாதிச்சிட்ட, அவைகளுடைய தண்டன காலம் இன்னும் முடியலையேன்னு சொல்லி கதறுகிற ஒவ்வொருடைய கதறர்கள், தங்கள் தேவைகளுக்காக, தங்களுடைய காரியங்களுக்காக, தங்கள் பலத்துக்கு மிஞ்சி இருக்கிற காரியங்கள், தங்கள் திராணிக்கு மேலே இருக்கிற காரியங்கள், தங்கள் சக்திக்கு மீறின இருக்கிற காரியங்கள், இவைகளெல்லாம் கண்டு அவைகளெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாமல், நிலைக்க முடியாமல், பிழைக்க முடியாமல் கதறல்கள் இவைகளை எல்லாம் மனுஷருடைய வார்த்தைகள், நினைவுகள், எண்ணங்கள், அவர்களுடைய கட்டவிழ்ப்புகள், நோய், பிணி, சகலவிதமான பலவீனங்கள், இவைகளிலே படுகிற வேதனைகளிலே படுற கஷ்டம், இருள் நீங்களையே, வெளிச்சம் உண்டாகலையே, விடியற்கால வெளுப்பு வரலையே, அருணோதயம் வரலையே, மத்தியான பட்ட பகலின் வெளிச்சம் வரலையே, தேவனுடைய கிரகணம் வரலையே, தேவனுடைய வெளிச்சம் வரலையே, தேவனுடைய மன்னிப்பும் இரக்கமும் வரலையே, முடிந்தது என்று ஒவ்வொரு மணி நேரமும் முடிந்தது என்று வாழ்கிற மனிதன், அது ஆணோ பெண்ணோ எந்த வயதினரோ தெரியாது, உண்மையாய் கர்த்தரை கதறுகிறவர்கள், கதறி தேவனே இறங்குங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது தேவன் இரக்கமற்றவராகத்தான் காணப்படுது. உண்மையிலேயே தேவன் இரக்கம் இல்லாதவரை போலத்தான் அழுகிறவர்களுக்கு காணப்படுது. இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு, அங்கலாய்க்கிறவர்களுக்கு, பெருமூச்சு விடுகிறவர்களுக்கு, தங்கள் தலையணையை நினைக்கிறவர்களுக்கு, தங்கள் கட்டிலை நினைக்கிறவர்களுக்கு, இரவும் பகலும் கண் உறங்காமல் தேவனை நோக்கி முகத்தை தேடுகிறவர்களுக்கு என் நீதி அழுக்கும் கந்தயமா இருக்குது ஆண்டவரே, என்னை மன்னி, என்னிடத்துல நீதி என்பது இல்லை, உங்க ரத்தம் தான் எனக்கு தகுதி, நீதி என்று சொல்லி எல்லா விதத்திலையும் அவரை நோக்கி கதறி மனம் திரும்பி கதறுகிறவர்கள், மனம் உடைந்து கதறுகிறவர்கள், ஆவில ஆத்மாவில நொறுங்குண்டு கதறுகிறவர்கள், அவர்களுடைய அந்த அழுகையை குறித்து தான் இந்த தலைப்பு, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. ஒரு பள்ளத்தாக்குன்னா என்னது? பெரிய பள்ளம். அப்படின்னா ஒரு பெரிய மலை இருக்குன்னா அது பக்கத்தில் இருக்கிற கீழே இருக்கிற எல்லாமே பள்ளத்தாக்கா இருக்கும். அப்போ பள்ளத்தாக்குன்னா அதுக்கு ஆழத்தில் உள்ள போற அந்த வாழ்க்கை, அதுக்குள்ள போற வாழ்க்கை, அதுல கர்த்தரை தவிர வேற யாரும் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தரையும் நம்ம பார்க்க முடியாது, கர்த்தரையும் நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது, கண்ணால பார்க்க முடியாது.
ஆனால் மனுஷர் இருப்பாங்க, நமக்கு எந்த விதத்திலையும் உதவியாக இருக்க மாட்டாங்க, உதவியாக இருக்கவும் முடியாது, உதவியாக இருக்கவும் மாட்டாங்க. உதவியாக ஒத்தாசையாக இல்லாட்டிலும் உபத்திரவமாக இல்லாமல் இருக்கணும், ஆனால் உபத்திரமாக இருப்பாங்க. அது யாரோ, அது தாயோ தகப்பனோ சகோதரனோ சகோதரியோ உபத்திரவமாக இருப்பாங்க. ஒரு நேரம் தேவனுடைய பிள்ளையா இருந்து ஒரு நேரம் பிசாசு பிள்ளையா மாறி 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 இருக்க மாட்டாங்க. விகாரப்பட்டுக்கிட்டே நிமிஷத்துக்கு நிமிஷம் உலகத்தில் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாள் மாறி 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 விகாரப்படுறவங்கன்னு ஒரு வகை இருக்காங்க, ஒரு வகை இருக்கிறாங்க. 24 மணி நேரத்தில் மாறுறவங்கன்னு. அடுத்தது இருக்கிறாங்க 18 மணி நேரத்தில் மாறுறவங்க, விகாரப்படுறவங்கன்னு இருக்காங்க. அடுத்து 12 மணி நேரத்தில் மாறுறவங்கன்னு இருக்காங்க. அடுத்து 6 மணி நேரம் மாறுறவங்கன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தினமும் விகாரப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. விகாரம்னா மாறிக்கினே இருப்பாங்க. ஒன்று தேவவார்த்தை பேசுகிற மாதிரி பேசுவாங்க, அன்பா பேசுகிற மாதிரி பேசுவாங்க, அடுத்தது தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க, அடுத்தது சபிச்சு பேசுவாங்க, அடுத்தது எடுத்தறிஞ்சு பேசுவாங்க, அடுத்தது என்னென்னவோ பேசுவாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சு தான் பேசுறது. எல்லாமே சொல்கிறது எல்லாமே நான் தெரியாமல் பேசிட்டேன், தெரியாமல் பேசுகிறேன்னு சொல்கிறது. ஆனால் எல்லாமே தெரிஞ்சு தான் பேசுறது, தெரிஞ்சு தான் பேசுறது. அடுத்தது அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறுறவங்க, பிறகு ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுறவங்க. இந்த ஒரு நாளைக்கு இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு வேற மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்றவங்க கிட்ட கூட கொஞ்சம் தாக்கு பிடிக்கலாம். ஒரு நிமிடத்துக்கு நிமிடம் மாறுறவங்க கிட்ட தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்டவங்களுடைய அழுகையின் கூக்குரல் தேவனிடத்துல எப்படி கேட்கும்? அப்படி கேட்டும் கூட தேவன் இன்னும் வரலையே என்கிற ஆதங்கமும், அந்த ஆதங்கமும் இருக்கும்போது அது எப்படிப்பட்ட அழுகையாய் அது போகும், ஆராய் போகும். அந்த கண்ணீர் ஆராய் போகும். அதில் நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கணும். நான் அடுத்தவங்க இந்த மாதிரி அழுறதுக்கு நான் காரணமாக இருக்கிறேன். நான் அவரவர் நம்ம பார்த்துக்கணும். பார்த்துக்கிறோம். எதை பார்த்துக்கிறோம்? இன்னும் அழ வைக்கிறதுக்கு பார்த்துக்கிறோம். இன்னும் கொத்தி எடுக்கிறதுக்கு போய் பார்த்துக்கிறோம். வீட்டுக்கு போய் கொத்தி எடுக்கிறதுக்கு பார்த்துக்கிறோம். கொத்தி பேசுகிற தேவன்னு சொல்லிட்டு அவரா பேசுகிறாருன்னு சொல்லுவோம். தேவனே பேசுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறபடி பேசலை, அது அவர் பேசலை. நான் நினைக்கிறபடி அவர் பேசணும், அப்படின்னா அவர் பேசுகிறாருன்னு அர்த்தம். நான் நினைக்கிறபடி அவர் பேசலைன்னா அவர் பேசலை, அது அவர் பேசலை. எனக்கு தேனிட்ட பணியார மாதிரி பேசினார்னா அது அவர் பேசுனது. என் ஆவியும் ஆத்மாவையும் ஊனையும் பிரிக்கத்தக்க பேசுகிறாருன்னா அது அவர் கிடையாது, அது அவர் கிடையாது. இது வேற, பேசுறது அவர் கிடையாது. அப்போ அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, அப்போ இதில் போகிறவர்களுக்கு தான் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு, இது எல்லாமே அதுதான் பள்ளத்தாக்கு. மரண இருளின் பள்ளத்தாக்கு. நம்பிக்கை என்பதே இருக்காது. வாழுவோம், பிழைப்போம், மீளுவோம், விடுவிக்கப்படுவோம், ரட்சிக்கப்படுவோம், சுகமடைவோம். நமக்கு கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் சொன்ன நன்மைகள் நம் வாழ்க்கையிலே வரும். கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதங்கள் வரும். கர்த்தர் சொன்ன இரக்கம் வரும், கிருபை வரும், தயவு வரும், உதவி வரும், ஒத்தாசை வரும், சகாயம் வரும்ன்றதுக்கான எந்த அறிகுறியுமே இருக்காது இந்த பள்ளத்தாக்கில் போகும்போது. இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் போகும்போது இருக்காது. உமது கோலும் தடியும் என்பது அவர் நாமமும் அவர் வார்த்தையும். ஒரே ஒரு ஆவியுடைய மனுஷனை சந்திக்கவே முடியாதே. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே எப்படி பாய்வேன்? பாடுறோம்ல, உம்மாலே, அது தெரியுமா உங்களுக்கு? உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். என்னது அது தெரியுமா? அது அர்த்தம் வீட்டுக்குள்ள ஒருத்திக்கிட்ட இருக்கிற பிசாசு ஒருத்தங்கிட்ட இருக்கிற பிசாசுக்கிட்டே தாக்கு பிடிக்க முடியாது. இது ஆயிரக்கணக்கானது. சேனைன்னா ஆயிரக்கணக்கில். அதில் பாய்ந்து போவேன்னா எப்படி? உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அதுவும் ஆயிரக்கணக்கான யுத்தம் அது. அதை தாண்டி போகிறது ஆயிரக்கணக்கான சத்ருவின் கிரியைகள், தாக்குதல்கள். அதை தாண்டி போகணும். சும்மா இல்லை. நம்மளால் ஒழுங்காக பேச முடியுதா? ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஒழுங்காக பேச முடியுதா? பேசுறது கிடையாது.
ஒழுங்கா பேசுறது கிடையாது. இந்த வாயை நாக்கையும் வச்சுக்கிட்டு ஒழுங்கா பேசுறது கிடையாது கிடையாது. என்ன வேணா பேசுவேன், கடைசியா கர்த்தர்கிட்ட போய் என்ன செஞ்சிருவேன், தெரியாம செஞ்சுட்டான் ஆண்டவரே, எப்படியோ பிசாசு என்னை வஞ்சித்துட்டான், பிசாசு எப்படியோ என்னை கவுத்துட்டான் ஆண்டவரே, என்ன ஏன் இப்படி பேச வைக்கிறான்னே தெரியல. யார? அவன்கிட்ட சொல்ல வைக்கிறானே தெரியலன்னு அவர்கிட்டயே சொல்ல வேண்டியது. அவர்கிட்டனா யார்கிட்ட? கர்த்தர்கிட்டயே சொல்ல வேண்டியது. நான் ஏன் தான் அப்படி பண்றேனோ தெரியல ஏசப்பா, நீ கொஞ்சம் பார்த்துக்கோ நான் அப்படி பேசாத இருக்கிறதுக்கு. என்னது? நீ அப்படி பேசாம இருக்கிறதுக்கு நீ என்ன செஞ்சுக்கோ, என்ன பார்த்துக்கோ அப்படின்னு அவர்கிட்டயே சொல்றது. கேட்பாராத? பேசுறதே தெரிஞ்சு பேசுறோம், மனம் திரும்பி பேசலை. மனம் திரும்பி திரும்ப திரும்ப நம்ம அந்த தவறில் போகிறோம். ஆனாலும் தேவன் கிருபையாக மன்னிச்சு இரக்கம் பாராட்டி தயவு பாராட்டி நமக்கு திருப்பி திருப்பி அதை சரி பண்ணி கொடுப்பாரு. அது அவர் கையில் கொடுத்தா தானே கொடுப்பாரு. இவ்வளோ தூரம் அவர் கையில் நம்ம கொடுத்தே நம்ம இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலேருந்து வருவோம் என்கிற நிச்சயமே இல்லையேங்கிற நிலையில் நம்ம இருப்போம். ஆண்டவர் உண்மையாக நம்பி இருக்கிறவங்களுக்கும் அந்த மனநிலை தான் இருக்கும். ஆனால் தொடர்ந்து தப்பாக வாயில் கெட்ட கெட்ட வார்த்தைகளையும் பேசிக்கிட்டு அடுத்தவங்களையும் அடுத்தவங்கன்னு வரும்போது அது யார் வேணா இருக்கட்டும், எந்த உறவு முறையாக இருக்கட்டும், யாரை வேணா இருக்கட்டும், இனி பேசக்கூடாது. இனி அப்படி பேசக்கூடாது. இல்லைன்னா பரலோகத்துக்கு போகவே முடியாது. சும்மா எத்தனை தடவை சொல்லுவார் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு. சரி 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 சரின்னு. யாருக்கு தெரியும் நம்மளுடைய காலம் எவ்வளோ நாள்னு? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறோம். நல்லா இருக்கணும், ரொம்ப வருஷம், 100 வருஷம் 200 வருஷம் கூட இருக்கணும். படுத்த படிக்கையாக இருந்தாலும் எலும்பு தோளுமா பெட்டில் படுத்துகிட்டே கிடந்தாலும் நமக்கு சுய நினைவு இருக்கோ இல்லையோ பரவாயில்ல, பெட்டில் படுத்திருந்தாலும் போதும், உயிரோடு இருந்தால் போதும். நம்ம அப்படியா வேணும்? நல்லா இருக்கும் போதே, எல்லாமே நல்லா இருக்கும் போதே கர்த்தர் பாரில் பரலோக வருவதற்குரிய தகுதிகளும் கிருபையும் அவராலே கிடைக்கப்பட்டு நல்லா இருக்கும் போதே போயிட்டா நல்லது. ஆனால் உள்ளான மனுஷன் கர்த்தருக்குள்ள நல்லா ஆயிட்டா பரவாயில்லையே. உள்ளான மனுஷன் நல்லா ஆகலையே. நல்லா ஆனாதான் நல்ல வார்த்தையை பேசுவோமே. நல்ல வார்த்தை யார்கிட்ட இருக்கு? கர்த்தர்கிட்ட மட்டும் தான் இருக்குது. அந்த நல்ல வார்த்தையை பேசுவோமே மற்றவங்களுக்கு, நமக்கும் பேசிக்குவோம் மற்றவங்களுக்கும் பேசுவோமே. பேச மாட்டேங்கிறோமே. அழிஞ்சு போகிறதையே அழிக்கிற காரியத்தையே பேசுகிறோம், அழிக்கிற காரியத்தையே பேசுகிறோம். அடுத்தவங்களை அழிக்கிறதையும், அடுத்தவங்க விசுவாசத்தை, அடுத்தவங்க நம்பிக்கையை அழிக்கிறதே காரியத்தையே பேசுகிற சூழ்நிலைகளை பார்த்து பேசுறது. இன்னும் மனுஷர் மேலேயே பற்றுதலை வச்சுக்கிட்டு, மனுஷ உறவுகள் மேலேயே பற்றுதலை வச்சுக்கிட்டே கடந்து போனால் எப்படி? கடைசியில் அவங்களும் போக மாட்டாங்க. அந்த பற்றை யார் மேலே வச்சுருக்கிறாங்களோ அவங்களும் போக மாட்டாங்க. கடைசியில் 2 பேருமே நரகத்தில் தான் இருப்பாங்க. 2 பேரும் எங்கே தான் இருப்பாங்க? நரகத்தில் தான் இருப்பாங்க. என்ன பிரயோஜனம்? பார், உன்னை உயர்த்தி உன்னை வாழ்த்தி நானும் நரகத்துக்கு போயிட்டேன். நீயும் என்னை உயர்த்தி என்னையும் புகழ்ச்சியாக பேசி நானும் நரகத்துக்கு போயிட்டேன். என்ன பிரயோஜனம்? எதுக்காக நம்ம எல்லாருக்காகவும் பேசுகிறாரு? நம்ம நரகத்துக்கு போகக்கூடாதுன்றதுக்கு தான். ஏன்னா அங்கே ஒரு அழுகை இருக்குது, அங்கே நிரந்தரமான ஒரு அழுகை இருக்குது. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் அங்கே இருக்குது. எங்கே இருக்கு? நரகத்தில் இருக்கு, பரலோகத்தில் இல்லை. இயேசுவே நரகத்தில் இருக்கு. அங்கே அக்கினி அவியாது. அக்கினி ஒருத்தன் நெருப்புக்குள்ளே போயிட்டான்னா ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ 6 மணித்தில் கறிக்கட்டையாகி என்ன ஆயிடுவாங்க? கறிக்கட்டை ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த அதை அழித்து அந்த தீ இல்லாமல் போயிடும், அந்த தீ அணைஞ்சிரும். ஆனால் நரகத்தில் இருக்கிற தீயாகிய அந்த அக்கினி எரிஞ்சுக்கினே தான் இருக்கும். உள்ளே எரியிறவங்க உயிரோடவே தான் இருப்பாங்க. எப்படி இருக்கும்? சாக முடியாது, எரிஞ்சிக்கினே இருப்பாங்க, கத்திக்கினே இருப்பாங்க. அதுதானே வேணும்? அதுதானே வேணும்? அதுக்காக தானே வாய் பேசுகிறோம், அதுதானே ஏடா கூடமாக பேசுகிறோம், கர்த்தருக்கு விரும்பத்தகாத வார்த்தைகளை பேசுகிறோம். இப்போ கர்த்தர் நம்மளை பார்த்து நீ தொலைஞ்சு போன்னு சொன்னார்னா நம்ம என்ன ஆகும்?
நீ என்னை விட்டு போ அப்படின்னு சொன்னார்னா என்ன ஆகும்? நீ எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு நம்ம கதை. ஆனால் நம்ம சொல்கிறோம்ல, அடுத்தவங்கள பார்த்து அப்படி பேசுகிறோம்ல, அடுத்தவங்கள பார்த்து ஈஸியாக பேசிடுறோம்ல. நமக்கு எல்லாமே யார் தான் செய்யணும்? கர்த்தர் தான் செய்யணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? எல்லாம் நான் செஞ்சுக்குவேன்னு சொல்கிறோம்ல. செய்ய முடியாது, ஆனால் சொல்லிடுறோம்ல. ஒரு நேரம் வரும்போது கோவத்தில் சொல்லிடுறோம்ல. விட்டுறணும், அதை விட்டுறணும். அநேக நம்ம இப்போ தான் குட் ஃப்ரைடே முடிஞ்சது, ஈஸ்டர் முடிஞ்சது, தடா அடுத்த வருஷம் தானே குட் ஃப்ரைடே. ஓ, அது கூட ஞாபகம் இல்லையோ? பரவாயில்ல, சரி, நம்ம வேற இடத்துல பேசுகிற மாதிரி பேசுகிறேன். அப்புறம் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. அப்போ அங்கே ஒரு அழுகை இருக்குது, நிரந்தரமான அழுகை இருக்குது. அந்த அழுகைக்கு மற்றவங்கள அழ வைக்கிற அதிலிருந்து வெளியே வந்துடணும். மற்றவங்கள மனநோவு, ஏற்கனவே மனநோவில் இருக்கிறவங்க, மனம் நொந்து கொண்டு இருக்கிறவங்க, சஞ்சலத்திலும் தவிப்பிலும் தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, பிரசவ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க, வேதனைப்பட்டிருக்கிறாங்க, வெந்து புண்ணாய் போய் இருக்கிறவங்க, கடுமையான வறட்சியிலும் பஞ்சத்திலும் அவங்க மெலிந்து போயிருக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்களை இரக்கம் இல்லாமல் நம்ம நடந்துக்கிறோமே, நொறுக்குறோமே, சர்வ சாதாரணமாக அதை எடுத்துக்கிறோமே. நாம் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் பட்டயங்களும் ஈட்டிகளுமாக இருக்கிறத சாதாரணமாக எடுத்துக்கிறோமே. இது கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கும்? ஏற்புடையதாக இருக்கும்? இருக்கவே இருக்காதே. அப்போ பாருங்க, 6ஆம் வசனம், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். கர்த்தருடைய கிருபையின் ஆசீர்வாதங்களும் நன்மைகளான ஈவுகளும் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதன் வழியே வெளியே கர்த்தராலே வருகிறவர்களுக்குத்தான் மழை பெய்யும். அவருடைய கிருபையின் மழை, அவருடைய தயவின் மழை, ஆசீர்வாதமான மழை, சம்பூரணமான மழை, ஆவிக்குரியபடியும் இந்த ஜீவனத்துக்கு பிழைப்புக்குரிய வகையிலும் சகல விதத்திலும் அந்த மழை பெய்யும். அது நீர்வீழ்ச்சியை போலவும், சிலருக்கு நீர் ஊற்றுகளை போலவும், ஊற்று வந்துக்கிட்டே இருக்கணும், அது போல ஊற்றுகளை போலவும், வற்றாத ஊற்று போல அது வந்துக்கிட்டே இருக்கும். அது அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதன் வழியில் போகிறவர்களுக்கு, அதன் வழி அடுத்தவங்களை அழிக்கணும் கொல்லணுன்றதுக்கு அழுறானே அந்த அழுகல்ல, அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அழுவல், அடுத்தவனை உயர்த்துகிற கர்த்தர் உயர்த்துறதை பார்த்து பொறாமப்பட்டு எரிச்சல் அடைஞ்சு அழுவுறது, பொறாமைனாலும் எரிச்சல் அழுவுறது, வயிறு எரியுதுன்னு அழுவுறது, நெஞ்சு எரியுதுன்னு அழுவுறது, அந்த அழுகையின் உருவ நடந்து அது இது கிடையாது. அப்போ அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அப்போ அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ளே போய் கொண்டிருக்கிறவங்க வெளியே வர்றதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. கர்த்தரால அந்த இதிலிருந்து வெளியே வர்றதுலேருந்து, அந்த உபத்திரவத்தில், அந்த வேதனையிலேருந்து, பாடுலேருந்து, தாங்க முடியாத அந்த பாரத்திலிருந்து, தவிக்கிற அந்த தவிப்பிலிருந்து, அந்த அக்கினியிலிருந்து, அந்த புடமிடுதலில் இருந்து, அந்த சோதனையில் இருந்து அவர்கள் வெளியிலே வரும் பொழுது அவர்களுக்கு மழை பெய்யுது. இப்போ ஒருத்தவங்க வெயிலில் நல்லா போயிட்டு வர்றாங்க, நல்ல வெயிலில் தொப்பை கட்டியாயிட்டாங்க. எதில் வெயிலுன்னா தெரியுமா? தெரியும்னா ரைட். என்ன உங்களுக்கு பாஷை புரியலன்னா திரும்ப வேற மாதிரியே பேசுகிறேன், வேற ஒன்றும் இல்லை. வெயில், சூரியன் இருக்கு இல்லையா, சூரியனுடைய வெளிச்சத்தினுடைய இதில் வெளியில் போயிட்டு வர்றவங்க இந்த நேரத்தில், இப்போ நமக்கு வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் வெக்கையாக இருக்குது. வெயில் அதிகமாக இருக்கும்போது வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது? வெக்கையாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் மழை பெஞ்சிட்டா, அந்த இடத்துல மழை பெஞ்சு விட்டுட்டா இன்னும் வெக்கை அதிகமாயிருச்சுன்னு சொல்லுவோம், சூடு அதிகமாயிருச்சுன்னு.
ஓ, இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையோ? சரி, வெளிநாட்டில் அப்படி பேசுவாங்க, வெளிநாடுகளில் அப்படி பேசுவாங்க. வெக்க வெக்க அதிகமாயிருச்சுன்னு சொல்லுவாங்க, வெக்க அதிகமாயிருச்சு. இப்போ ஒருத்தர் வெளியில் போயிட்டு நல்ல வெயிலில் நல்ல தொப்பக்கட்டையாகி வர்றவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைப்பாங்க? ஒரு குளியல் போட்டால் நல்லாயிருக்கும். தொப்பை கட்டையே நனைஞ்சு வந்துட்டாங்க, ஒருத்தவங்க வேத்து விறுவிறுத்து வந்துட்டாங்க, துடைக்கிறாங்க. ஆனால் சிலர் சரியாக செய்வாங்க. என்னென்னா, ஒரு மேலே ஒரு குளியல் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுவாங்க, ஜில்லுன்னு குளிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த பச்சை தண்ணி பட்டா அவங்களுக்கு அந்த வேர்வை நாத்தமும் வராது, அந்த உடம்புல பிசு பிசுப்பு இருக்காது, உடம்பும் கொஞ்சம் சூடு தணியும். அதை காட்டிலும் தேவனுடைய மன்னிப்பின் கிருபையின் இரக்கத்தின் மழை பெய்யும் போது அங்கே குளிர்ச்சி உண்டாயிரும். அவர்கள் ஆவியில், ஆத்மாவில், உள்ளத்தில், ஜீவியத்தில் குளிர்ச்சி உண்டாயிரும். குளிர்ச்சியான சூழ்நிலை உண்டாயிரும். சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை உண்டாயிரும். பயமில்லாத ஒரு வாழ்க்கைக்குரிய சூழ்நிலை உண்டாயிரும். கடன் இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாயிரும். பிரச்சனைகளை எல்லாம் நீங்கி சுவிட்சமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாயிரும். இது அழுகையின் பள்ளத்தாக்கை கர்த்தரோடு கூட நடந்து அவராலே வெளியே வர்றவங்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது. கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? 6ஆம் வசனமும் 7ஆம் வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். எங்க வந்துருவாங்களாம்? கடைசியில் இந்த உலகத்துல கர்த்தர் கொடுத்த ஜீவியத்தை கர்த்தராலே வாழ்ந்து முடிச்சு கர்த்தர் இருக்கிற இடத்துக்கே வந்துருவாங்களாம். அப்போ அழுகையில 2 விதம் சொல்லிட்டாரு. இன்னும் அழுகையில நிறைய விதங்கள்லாம் இருக்கு, பிறகால பார்ப்போம். இன்னைக்கு இல்லை, நிறைய அழுகை என்னென்ன வகையான டூப்பு அழுகைகள் எல்லாம் இருக்குது. அப்படியே நிஜம் போலவே இருக்கிற அழுகை இருக்கும், ஆனால் அது டூப். அது டூப். ஒரு நாடகம் எடுக்கிறாங்க, அதில் அழுற மாதிரி இருக்கிறாங்க, அதுக்கு என்னன்னு சொல்லுவான்? டூப்பு. ஒரு சினிமாவில் நடிக்கிறாங்க, அவங்க அழுகுற ஒரு சீன் வருது, அது என்னன்னு சொல்லுவோம்? டூப்பு. அது என்னது? டூப்பு. கர்த்தருடைய பிள்ளைங்க பொய்யா அழுவுறது டுபாக்கூறு. என்ன கூறு? டுபாக்கூறு அழுக. மெட்ராஸில் அப்படி சொல்லுவாங்க. என்ன அழுக? டுபாக்கூறு அழுக. ஊமை அழுக. என்ன அழுக இருக்கு? அழுகையில் ஊமை அழுக தெரியாதா? ஊமையான அழுகு. சிலது பிடிவாதத்தில் அழுகிற அழுவு, எனக்கு வேணுமேனு, எனக்கு தரணும்னு. குழந்தைங்க அழுவும்ல, தரையில் உருளும். என்னது? உருளும். கொடுத்த பிறகு நின்றுடும். சிலது 2 சண்டை போட்டுக்கும், 2 குட்டி பசங்க 2 சண்டை போட்டுக்கும். அம்மா பார்க்கல, இப்போ அம்மாவை பார்த்துட்டாங்க, இப்போ வர்றாங்கன்னு ஒன்று அதில் அழ ஆரம்பிச்சிடும். ஏன்னா அம்மா வந்து நேராக அழாதவனை 4 தப்பு தப்புணும். 4 தப்பு தப்புன்னு அவன் அழுவான். அவன் அழுவன பிறகு நடந்தது என்னன்னு சொல்லுவான். சொன்ன பிறகு அவங்க இவனை இந்த அடி வாங்க வச்சானே அவனை 2 தப்பு தப்புவாங்க. அதுக்கு ஒரு அதில் ஒரு அழுக வரும். இதெல்லாம் அழுக தானே? எல்லாம் அழுக தானே? மாட்டை விட்டு அழ வைக்கிறதெல்லாம் அழுக தானே? என் பையன் வருவான், என் பொண்ணு வருவா, வந்து உன்னை திட்டுன்னு வாங்கல கொடுக்கல உன்னை அப்படின்னு அப்படியே அழ வைக்கிறவங்களும் இருப்பாங்க. அதுக்கு பயந்து போய் அழுதுகிட்டு இருக்கிறவங்களும் ஒரு பக்கம் அழுதுன்னு இருப்பாங்க. இப்படி வகைக்கு வகை அழுக இருக்குல்ல, வகைக்கு வகை அழுக இருக்குல்ல.
இன்னும் நிறைய அழுகெல்லாம் இருக்குது. ஆதியாகம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை. ஆதியாகமும் 21ஆம் அதிகாரம் 9லிருந்து 20. ஆதியாகமும். பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. பாருங்க, வசனம் 20 வரைக்கும் இருக்கு, பார்க்கலாம். பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. ஒரு நேரத்தில் இந்த அம்மா தான் சொன்னாங்க, இவளால் என் வீடு கட்டப்படட்டும். யாரால? வேலைக்காரியால். கூட்டி பெருக்க பாத்திரம் கழுவ வந்தவளால் என் வீடு என்ன பண்ணப்படணும்? வீட்டுக்கு எஜமானி சொன்னது. வீட்டுக்கு எஜமானி சொல்கிறாங்க. பரிசுத்தம் இல்லாதது, தேவன் முன் குறிக்காதது, தேவனுடைய வழிகளில் இல்லாதது, பரிசுத்தத்துக்கு ஏதுவல்லாதது, தேவனுடைய உடன்படிக்கைக்கும் இல்லாதது, அவர் சித்தத்தில் இல்லாதது, இப்படி நிறைய இருக்குது. அதில் என் வீடு கட்டப்படட்டும்னு சொன்னவங்களும் இவங்க தான். ஆபிரகாமை பிடிச்சி அந்த இதுக்குள்ளே தள்ளினதும் இந்த அம்மா தான். இந்த தப்பிதமான பாதையில், தவறான இந்த ட்ராக்கில் இனி நம்ம தான் முடிவெடுக்கணும். இனி நம்ம தான், இதுதான் எல்லாருடைய வாழ்க்கை. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் கடைசி கிளைமேக்ஸில் சாவடிக்கிற ஒரு மிகப்பெரிய விஷம் இதுதான். ஆட்கொள்ளி விஷம் இதுதான். அது யார் மூலமானாலும் வரலாம். மனைவி மூலயமா வரலாம், புருஷன் மூலயமா வரலாம், தகப்பன் மூலயமா வரலாம், தாய் மூலயமா வரலாம், சகோதரன் மூலமாக வரலாம், சகோதரிகள் மூலமாக வரலாம், சகோதரனுடைய குடும்பத்தார் மூலயமா வரலாம், சகோதரிகள் குடும்பத்தார் மூலயமா வரலாம், விசுவாசத்தார் மூலமாக வரலாம், ஊழியக்காரங்க மூலியமாகவும் வரலாம். பாருங்க, அப்போ இவங்க ஒரு முடிவை டிசைட் எடுத்து இத்தனை வருஷம் ஆகி போச்சு, இனி கர்த்தர் நீ செய்கிற மாதிரி கிடையாது. நம்ம இவ்வளோ பள்ளத்தாக்கில் அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்து போகிறோம். உனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பேன் ஒரு பிள்ளைய கொடுக்கறதுக்கு இத்தனை வருஷம் ஆக்குறாரு. அவ்வளோ பெரிய சர்வ வல்லம் உள்ள தேவனுக்கு, அண்ட சராசரங்களை எல்லாம் ஆளுகை செய்கிற தேவனுக்கு, மனுஷனால் கற்பனை பண்ண முடியாததெல்லாம் சிருஷ்டித்து கையில் வச்சிருக்கிற தேவனுக்கு, அத்தனை அதிகாரியும் வல்லமையும் உடைய தேவனுக்கு, பூமியில் இது வரைக்கும் நிறைஞ்சிருக்கிற ஜனம் எல்லாம் அவர் தான் பிறப்பிக்க வச்சிருக்கிறாரு. அவ்வளோ பேருக்கும் நம்ம கண்ணு முன்னாடி எல்லாம் குழந்தைங்க அழுகிற சத்தத்தை பிறந்த குழந்தைங்க அழுவும்ல, அழுதா நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த குழந்தைங்க உங்களுக்கு இல்லாதனால தெரில, இருக்குதா? குழந்தைங்க இருக்குதா? ரைட்டு. குழந்தைங்க பிறந்து அழுதா என்னது? அது தொடர்ந்து அழுதுனே இருந்தால் இன்னும் எவ்வளவு? குழந்தை பிறந்து அதை கொஞ்சம் அப்படி அலர்னா அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, இன்னும் எவ்வளவு நல்லது? நல்லது இல்லைல்ல. அந்த நேரத்துக்கு அழுறது நல்லது. பிறந்த அந்த நேரத்துக்கு அது சதா சர்வ நேரமும் அழுதுகிட்டு இருக்கிறது நல்லதா? அது தீங்கு. அப்போ அதில் ஏதோ ஒரு பிரச்சனை, அதில் ஏதோ பிரச்சனை, பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்கே சாராள் பொறுத்திருந்து பார்த்து ஆபிரகாமுக்கு ஒரு இதை கொடுத்து கர்த்தரிடத்தில் விசாரித்து செயல்படுகிற ஆபிரகாம் அந்த நேரத்தில் பிசாசு ஆபிரகாமை வஞ்சித்துட்டான். நடந்து போச்சு. ஒரு பிள்ளையும் பிறந்துட்டு அவனுக்கு இஸ்மவேல்னு கர்த்தர் சொல்லி பேரும் வைக்கப்பட்டுடுச்சு. அவனுக்கு 13 வயசாயிடுச்சு. எத்தனை வயசாயிடுச்சு? அவன் யாரோட வளர்றான்? தன் தகப்பனாகிய ஆபிரகாமோட வளர்றான். யாரோட வளர்றான்? ஆபிரகாமுடைய மகன் தானே அவர் இஸ்மவேல். ஆபிரகாமுடைய மகன் தான், ஆகாருக்கு பிறந்த மகன் தான் அவர். அப்போ 13 வருஷம் வளர்றான். அப்போ அவன் பேசினது பழகினது இதெல்லாம் தகப்பனோட கூட எல்லாம் இருந்தாலும் அவன் தேவ சித்தத்தினால பிறந்தவன் கிடையாது.
தேவ சித்தத்தினால பிறந்தவன் கிடையாது. தேவனுடைய நோக்கத்தின் உடன்படிக்கையில உள்ளவன், சுதந்திர உடன்படிக்கையின் சுதந்திரவாளி அவன் கிடையாது, கிடையாது. பூமியிலே தேவன் தன்னுடைய ஆதீனத்தின் காரியங்களை எல்லாம் நடப்பிப்பதற்கு முன்னரே தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரவான் என்றும் கிடையாது. இஸ்மவேல் என்பவன் இன்னைக்கு கிடையாது. அந்த இஸ்மவேலுக்குள்ள அவனுக்குள்ள அப்படி வச்சா அது போகும் பல கோடி. அதுல எத்தனை கோடியா இருந்தாலும் அது எதுவுமே அவர் முன்குறிக்காதது, எதுவுமே. அதெல்லாம் அத்திபூத்த மாதிரி இந்த காலகட்டங்களில் கர்த்தரால ரட்சிக்கப்பட்டு அவருடைய ஜனமாக இருக்குது, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் அத்தனி அத்தனி. பட் இந்த இஸ்மவேல் கிடையாது, கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவருடைய பாசம், அன்பு, நேசம் எல்லாம் இந்த பையன் மேலே வச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா சாராளுக்கு ஆபிரகாம் மூலியமா இன்னும் என்ன செய்யலை, பிள்ளை பிறக்கலை. பிள்ளை என்ன செய்யலை, பிள்ளை பிறக்கலை. ஆனாலும் அப்படியே இருக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது கர்த்தர் வாக்குப்படி பிறந்துட்டார், ஈசாக் பிறந்துட்டார். கர்த்தரால வாக்கு தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு பிறந்துட்டார். இப்போ அவன் குட்டி பையன் யாரு சொல்லுங்களேன்? ஈசாக்கு. பயப்படாதீங்க, ஈசாக்கு. இப்போ ஈசாக்கு ஓடி ஆடி விளையாடும் போது 13 வயசு உள்ள பையனுக்கு எவ்வளவு சுறுசுறுப்பு இருக்கும், வேகம் இருக்கும், அவன் எவ்வளோ வலிமையாக இருப்பான். அந்த குட்டி பையன் எம்மோண்டு தாக்கு பிடிப்பானா? அப்படி சில சேட்டைகள் பண்ணுவாங்க இல்லையா, விளையாடும் போது தள்ளி விட்டுருவாங்க, ஓட விட்டு கீழே உழ வைப்பாங்க. இந்த வேலையெல்லாம் நிறைய நடந்திருக்க கூடும். பண்ணி பார்த்தியா நீ என்ன மாதிரி என் கூட ஓடி வர முடியல, பார்த்தியா என் கூட ஓடி வர முடியலையே, பார்த்தியா அவளோட பையன் 13 வயசு பையன்கிட்ட எப்படி ஓட முடியும்? அவன் செய்கிற காரியத்தையே எங்கே செய்ய முடியும்? ஆர்வத்தில் இந்த குட்டி பிள்ளை ஏதோ செய்கிறேன் கொள்றேன்னு முயற்சி பண்ணாலும் கூட அது பலன் அளிக்காது. அப்படின்னும் போது அவன் நிறைய பரியாசம் பண்ணுறதை பார்க்குறா சாராள். எப்படி வேலைக்காரிக்கு பிறந்த பையன் நீ, இவன் சுதந்திரவாளி, எங்கள் குடும்பம் மொத்தம் இதுக்கும் இவன் தான் சுதந்திரவாளி, கடவுளுடைய தெரிந்து கொள்ளுதல் சுதந்திரவாளி, நீ எப்படி பரியாசம் பண்ணலான்னு ரொம்ப நாளாக பார்த்து அது அவளுக்கு துக்கமும் வேதனையுமாய் சாராளுக்கு இருந்ததுனால ஆபிரகாம் தான் புருஷனை கூப்பிட்டு சொல்லிடுறான், முதல்ல அந்த வேலைக்காரியும் பையனும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு. வீட்டை விட்டு அவங்கள தான் சொன்னார், நீங்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு கர்த்தர் சொன்னாருன்னு நீங்கள் எடுத்துன்னு போயிட போகிறீங்க? ஏற்கனவே உள்ளே இருக்கிற ஆவி பத்தாதுன்னு எடுத்துன்னு போயிடாதீங்க. அப்போது அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாமுக்கு அது ரொம்ப வேதனையாக இருக்குது. அவளால் என் வீடு கட்டப்படும், என் மடியில் அந்த பிள்ளைய வளர்ப்பேன், அவன் எனக்கு தாயாக இருந்து பெரியம்மா அப்படி பார்த்தா பெரியம்மா நம்ம தாயாக இருந்து எல்லாம் இருந்து என் மேலே தான் எல்லா பாசத்தையும் காட்டுவான் கூட்டுவான்லாம் சொன்னவ இவ தான். யார்? சாராள் தான். ஆபிரகாம் ஒருவேளை கேட்டிருப்பார், நீ தானே சொன்ன, நீ தானே பண்ண இந்த வேலையெல்லாம், இது நீ தானே பண்ண கொண்ட இந்த வேலையெல்லாம் பண்ண, இப்போ பார்த்து திடீர்னு என்ன சொல்கிற, எளியானு போன்றியே, என்ன ஆவாங்க, அது சரியாது, அது சரியில்லையே அப்படின்னு அவருக்கு துக்கமும் வேதனையாக போய் மறைவிடத்தில் அழுதுருப்பார். மறைவிடத்தில் என்ன செய்திருப்பார்? அழுதுருப்பார். கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் கர்த்தர் தான் இந்த வேலையை சாராள் மூலமாக நடத்துகிறார், பிரிக்கிறது. கர்த்தர் தான் இதையும் தப்பாக தலைக்குள்ளே எடுத்துன்னு போயிடாதீங்க. என்ன பிரிக்கிறதுக்கு கர்த்தர் நடத்துகிறாருன்னு சொன்னோன்னு நான் பிரிக்கிறேன் பாரு ஒன்று அப்படி போயிடாதீங்க. திருப்பின்னு சொல்லிடுறேன், ஒன்று இந்த சம்பவத்திலிருந்து கர்த்தர் பேசுறது அந்த வேலையை நடத்துற. அதனால துக்கமாக இருந்தது. 12ஆம் வசனத்தில் இருந்து, அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அப்பான்னா இப்போ யார்கிட்ட போயிருக்காரு இவரு? அவருக்கு ரொம்ப துக்கமும் வேதனையும் அழுகையா இருந்தது. இப்போ யார்கிட்ட போயிருக்காரு? கர்த்தர்கிட்ட போயிருக்கிறாரு. கர்த்தர்கிட்ட கர்த்தர்கிட்ட போய் கேட்கிறாரு. இப்போ கர்த்தர் பேசுறாரு. கர்த்தர் ஆபிரகாமிட்ட பேசுறாரு. அந்த பிள்ளையையும் சொல்லாமே, கர்த்தர் சொல்லாமே, என் மகனாகிய இஸ்மவேலை குறித்தும் கர்த்தர் இப்படி பேசியிருக்கலாம்ல இந்த இடத்துல.
நீங்கள் சரியான பதிலை சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் பேசியிருக்கலாம்ல, மகனாகிய இஸ்மவேலை குறித்தும் இதை குறித்தும் நீங்கள் இப்படி அப்படி பேசலை. கர்த்தர் அங்கே சொல்லும் போதே அந்த பிள்ளையை குறித்தும் அப்படின்னு பேசுகிறார். அவர் சித்தத்தில் பிறக்காததும், அவர் அன்பு கூறுகிற தேவன், எல்லாரிலும் அன்பு கூறுகிற தேவன் தான். ஆனால் அவர் தெரிந்து கொள்ளுதல் அல்ல. அவர் அழைத்த அழைப்பும் அவர் தெரிந்து கொள்ளுதலும் முன்குறித்தலும் கிடையாது. அவர் விருப்பத்துக்கு மாறா நடந்தது. 100க்கு 100 விருப்பத்துக்கு மாறா நடந்தது. அவர் பரிசுத்தத்துக்கு மாறா நடந்தது. அதனால அந்த பேரை கூட உச்சரிக்கிறதுக்கு கர்த்தர் விரும்பல. என்னது சொன்னவர் அவர் தான். இஸ்மவேலும் பேரிடுன்னு சொன்னவரும் அவர் தான். ஆகாருக்கு சொன்னவர் அவர் தான். நான் காண்கிற தேவன் என்று சொல்லி, என்னை கண்ட தேவன் என்று சொல்லி, கர்த்தர் என்னை கண்டார் என்று சொல்லி பேரையும், கர்த்தருக்கு ஒரு பேரையும் வச்சவ ஆகார் ஒரு பேரை வச்சா ஆகார். ஆனால் கர்த்தர் அந்த பிள்ளையை சபிக்கலை, ஆசீர்வதிக்க தான் செஞ்சார். அதுக்காக கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதனால சொல்றார், அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் அப்படின்றாரு. சாராள்னும் சொல்லலை ஸ்ட்ரெயிட்டா. என்னன்னு இஸ்மவேல்னும் சொல்லலை, சாராள்னும் ஆகாரனும் சொல்லலை, அந்த பையன் பேரையும் சொல்லலை. இப்படி சொல்றார். பெண்ணையும் குறித்து, அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது, உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். இங்க யாரும் சொல்றாரு பாருங்க, உடன்படிக்கையின் மகளாகிய சாராளை குறித்து சொல்றாரு. சாராள் பேரையே சொல்றாரு. சாராள் உனக்கு சொல்வதை எல்லாவற்றையும், அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றத நீ கேள் அப்படிங்கிறாரு. அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். அவனை விட்டுற மாட்டேன், அவனை இந்த பூமியில நிக்கதியா விட்டுற மாட்டேன், அவனை ஒரு ஜாதி ஆக்குவேன். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோள்களின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். இது ஒரே வசனத்துல நம்ம பார்த்துடுறோம். ஆனா இந்த சம்பவம் நடக்கிற ஒரு சூழ்நிலையை பாருங்க. இப்போ இவங்க ஆகார் பிள்ளை பெற்று 13 ஆண்டு காலம் அந்த பிள்ளையோட கூட, இந்த பிள்ளைக்கு யார் காரணமோ தகப்பனோ அந்த இடத்துல தான் அந்த அம்மா வசிக்கிறாங்க. இப்போ அந்த 13 வருஷமா அந்த அம்மா என்ன கனவு கண்டிருப்பாங்க? ஆகார் என்ன கனவு கண்டிருப்பாங்க? அந்த வேலைக்காரம்மா என்ன கனவு கண்டிருப்பாங்க? என் பையன்தான், சொல்லுங்களேன், வீட்டில் போய் என்ன கிளிக்கிறீங்க போய்? 13 வருஷமா அப்புறம் இது வரைக்கும் யாருக்கு அந்த அம்மாவுக்கு எஜமானிக்கு 90 வயசாகி போச்சு. என்ன வயசாகி போச்சு? 90 வயசுக்கு ஆகி போச்சு. என்ன கர்ப்பம் செத்து போச்சு. மாதவிடாய் இன்னைக்கு 25 வருஷம் ஆகுது. அதனால என்ன ஆக போகுது? இந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்க போகிறது கிடையாது. குழந்தை பிறக்க போகிறது கிடையாது. ஆஸ்தி பூஸ்திக்கு செல்லம் எல்லாத்துக்கும் யார் தான்? இந்த இஸ்மவேல் தான். 13 வயசாயிட்டான். பெரிய நல்லா வளர்ந்துட்டான். கிட்டத்தட்ட அப்படி கணக்கு பண்ணால் அவன் 10th ஸ்டாண்டர்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 13 வயசுன்றது இல்லையா? 8th ஸ்டாண்டர்டா? சரி, ரைட், 8th 9th நல்லா வளர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மகனாக இருப்பான். எவ்வளோ தூரம் வந்துட்டான்னும் போது அவங்க பல கனவுகள் அந்த பையன்கிட்ட நிறைய சொல்லியிருப்பாங்க. உங்கள் அப்பாவுக்கு தோதா நடந்துக்கோ, உங்கள் அப்பாவுக்கு ஏற்றபடி நடந்துக்கோ, உங்கள் அப்பாவை கோவப்படாமல் நடந்துக்கோ, உங்கள் அப்பாவுக்கு எல்லா விதத்துலையும் பிரியமாக நடந்துக்கோ, ஒன்றுத்துலையும் கூட இது பண்ணிங்கன்னு பெரியம்மா கிட்ட ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, ரொம்ப இதுவாக இருந்துக்கோ, அப்படி இருந்துக்கோன்னு நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த அம்மா. அந்த அம்மா ஒன்று சொல்லி கொடுத்துருக்குது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒரே தேவன் உன் தகப்பன் வணங்குற தேவன், என்ன வணங்குற
தேவன் சொல்லி கொடுத்துருக்குது, சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் காலங்களில் எல்லாமே வேற மாதிரி பயிற்சி, எல்லாமே காலங்கள் பின்னாலக எல்லாமே தலைகீழாக மாறி போச்சு. அப்போ இவ்வளோ தூரம் சொல்லி இவ்வளவு இதுக்குள்ளே அவங்க இனி எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ தாண்டா மகனே ராஜாங்கிற நேரத்தில் தான் பிறந்துட்டார் இவர் ஈசாக்கு. கத்தர் குறித்த வேலையில் பிறந்துட்டார். கத்தரால் ஈசாக்கு பிறந்துட்டார். இடி விழுந்த மாதிரி ஆயிருக்குமா ஆயிருக்காதா? இதை எப்படிடா இது பண்ணுறது நினச்சோமே இப்படி வந்துருச்சேன்னு புழங்கிக்கிட்டு இருந்திருப்பாங்க, பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பையன் கேட்டிருக்க மாட்டானா, முன்ன மாதிரி இந்த மாதிரி இல்லையே மம்மி, நீங்கள் முன்ன மாதிரி இல்லையேன்னு ஆகார பார்த்து கேட்டிருப்பானா? கேட்டிருக்க மாட்டானா? நீங்கள் ஏன் இப்போ பார்த்தாலும் தனிமையில் ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறீங்க, சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, என்னவோ துக்க வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. அப்பா சந்தோஷமாக தானே வச்சுருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமாக தானே இருக்கிறோம், எல்லாம் ஒரு குறை இல்லையே அந்த பையன் இருந்திருப்பான். இப்போ இப்படி ஒரு இடி வரும், ஒரு இப்படி கத்தர் பிரிக்க போறாருன்னு ஒரு சம்பவம் வரும்போது அந்த பையன் எப்படி அழுதுருப்பான்? அவ ஒரு பக்கம் அந்த மூலையில் அந்த சைடு எங்க கதறி இருப்பா, என்ன பண்ணுவோம், எப்படி பிழைப்போம், எப்படி உயிரோடு இருப்போம்னு. எங்க போவோம்? முதலாவது எங்க? உலகமே இதுதான். ஆனா இப்போ வேறு ஒரு உலகத்துக்கு போகணும், வேறு ஒரு வாழ்க்கைக்குள்ள போகணும், வேறு ஒரு சூழ்நிலைக்குள்ள போகணும் அப்படின்னும் போது இந்த பையன் எப்படி அழுதுருப்பான்? இவன் தன் தகப்பனோட அவ்வளோ பாசமா அன்பா வளர்ந்துட்டான். இவன் தகப்பனும் அவரோட ரொம்ப பாசமா இருந்துட்டாரு. இப்போ எல்லா விதத்திலையும் அங்கே பெரிய அழுக. அங்கே சாரால் தான் வில்லி மாதிரி இருந்திருக்கும் அந்த சூழ்நிலையில். வில்லின்னா தெரியல, நம்மளே வில்லியாச்சே, நம்ம ஏண்டா சொல்லுவானே, வில்லி நம்ம ஏண்டா சொல்லுவானே அனு மனுஷராக நம்ம யோசிப்போம். நாம் ஒவ்வொருத்தரே வில்லி மாதிரி இருக்கிறோமே, நம்ம எங்கே இன்னொருத்தர போய் வில்லின்னு சொல்கிறதுன்னு என்னைக்கு நம்ம கதாநாயகர்களாக இருந்திருக்கிறோம்? இல்லை. அப்போ பாருங்க, அப்போ இந்த சூழ்நிலையில் அவங்க புறப்படுறாங்க. எங்கே போவனே தெரியாது, எப்படி தாக்கு பிடிப்போம், உயிரோடு இருப்போம். ஆபிரகாமுக்கு அதுக்கு மேலே இன்னும் அன்றைய காலகட்டங்களில் இது என்ன சீசன் டைம்னா மகா வெயிலும் கொடுமையும் நிறைஞ்ச ஒரு நேரம் இது. அதுவும் பாலைவன பகுதிகளில் கடந்து போகணும், வறட்சியான பகுதிகளில் கடந்து போகணும். வறட்சியான காலம் வேற, மகா வறட்சியான காலம். எப்படி இருக்க போகிறாங்க, எப்படி தாக்கு பிடிப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாரு, அனுப்பிட்டாங்க, தண்ணியை கொடுத்து அனுப்பிட்டாங்க. அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். பாருங்க, ஒரு நிழல் கூட கிடைக்கல, அலைந்து திரிந்தாள்னா அந்த சுடு மணல்ல, சுடு வெயில்ல, தண்ணி இல்லாத இடத்துல, உணவு கிடைக்காத இடத்துல எப்படி இருக்கும்? இப்போ சாதாரணமாக நம்ம தரையில் நடக்கிறது வேற, பீச்சு மணலில் நம்ம நடக்கிறது வேகமாக நடக்கலாம். தரையிலாவது மெதுவாக நடப்போம், பீச்சு மணலில் வேகமாக நடக்கலாம். நடக்க முடியாதுல்ல. அதை விட 3 மடங்கு மோசம் எது? பாலைவனம் வனாந்தரத்தில் இருக்கிற மணல் அதை விட மோசம். கடற்கரை மணலை விட படுமடும் மோசம். நடக்கவே முடியாது. பொத்து எடுத்துரும் காலு, உஷ்ணம் தகனிக்கும். உடம்புல இருக்கிற ரத்தம், உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். எல்லா தண்ணியும் வெளியே வந்துடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி போய் தவிப்பாலே என்று சொல்லி மறைவிடத்தில் ஆபிரகாம் நிச்சயமாக அழுதுட்டு இருந்திருப்பார். தேவனே பிள்ளையை காப்பாற்றுங்க, என் தவறை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்கன்னு அது கேட்டிருப்பார் ஒரு பக்கம். ஆனால் நீ காப்பாற்றி விட்டுருங்க, வாழ விடுங்க, காப்பாற்றி விடுங்க, வாழ விடுங்கன்னு அழுன்னு அழுதுருப்பார். அந்த கூடாரத்தை விட்டு அவர் தள்ளி போய், அவர் சாராளையும் பிள்ளைகளை விட்டு தள்ளி போய், கண்டிப்பாக ஈசாக்கை விட்டு தள்ளி போய், கண்டிப்பாக தேவனிடத்துல முறையிட்டு கதறிட்டு தான் இருந்திருப்பார். அதில் இல்லாமல் இருந்திருக்க மாட்டார். 15ஆம் வசனம். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு. பாருங்க, இப்போ அலைந்து தெரிஞ்சு ஒரே ஒரு செடி தான் கிடைச்சிருக்கு, ஒரு செடி நிழல் கிடைச்சிருக்கு, ஒரு செடி நிழல் கிடைச்சிருக்கு. அந்த நிழல்ல கீழே விட்டு, அந்த செடியின் கீழே விட்டு 16ஆம் வசனம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆமா, உண்மை
உண்மையா அழுகுறா. உடன்படிக்கையில் இல்லாத ஒரு மகதான், தேவன் தெரிந்து கொள்ளாத ஒரு மகதான். ஆனால் தேவனுடைய சிருஷ்டிப்பு தான் இந்த மக. இந்த மக தேவனுடைய சிருஷ்டிப்பு. தேவன் படைத்ததில் இந்த மகள் தேவன் படைக்காட்டி இந்த மக வந்திருக்க மாட்டாங்களே இந்த உலகத்துக்கு. அப்போ தேவன் சிருஷ்டித்த மகள் தான். உடன்படிக்கையில் இல்லாவிட்டாலும் அவர் இவர்களுக்கும் தேவனும் இரட்சகராய் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறவர் தான். அதனால் கர்த்தர் சத்தமிட்டு அழுறது என்ன அழுறா ஒன்று என்ன, பிள்ளை சாகிறதை நான் எப்படி பார்ப்பேன்? பிள்ளை தண்ணி இல்லாமல், குடிக்க என்ன இல்லாமல். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ளே ரெண்டு டம்ளர் தண்ணி குடிச்சிடுறோம் இல்லையா? 4 பாட்டு மாடி முடிக்கல 4 மடக்கு குடிச்சிடுறோம். 4 பாட்டு பாடி முடிக்கிறதுல 4 மடக்கு என்ன செய்திடுறோம், குடிச்சிடுறோமா இல்லையா? அடுத்தவங்ககிட்ட நம்ம சண்டைக்கு போகும்போது வம்புக்கு போகும்போது நமக்கு நாக்கெல்லாம் வரல்றதெல்லாம் கிடையாது, தண்ணி தாகெல்லாம் அப்போ எடுக்கிறது இல்லை. ஆண்டவருக்காக நம்ம பாடும்போது நமக்கு என்ன வருது, தண்ணி தாகம் வருதா இல்லையா? தண்ணி தாகம் வருதா இல்லையா? என்ன அது குற்றமா தண்ணி குடிக்கிறது? அதெல்லாம் இல்லை, தண்ணி குடிக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. சொல்கிறேன் அந்த சூழ்நிலையில் தண்ணி எவ்வளோ முக்கியம்னு. தண்ணி இப்போ தண்ணி தான் உயிர், தண்ணியில் உயிர் இருக்குது, தண்ணியில் உயிர் இருக்குது. தண்ணி குடித்தாதான் உயிர் வரும், தண்ணி குடித்தாதான் ஜீவன் திரும்பும் இந்த பிள்ளை பிழக்கம். தண்ணிக்கு இந்த அம்மா எங்கே போவாங்க? இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாமே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. பிள்ளை செத்துருச்சுன்னா இனி நான் வாழ்கிறதுல என்ன பிரயோஜனம்? வீட்டை விட்டும் துரத்தப்பட்டாச்சு, அந்த நிழலை விட்டும் வந்தாச்சு. இனி நம்ம தான் தான் வேலை செய்து பிழைச்சி இவனை இன்னும் ஆளாக்குற வரைக்கும் அந்த அம்மா வேலை செய்யணும், படைக்கணும். அதுக்கு எல்லாம் இனிமேல் தான் பிழப்பை தேடணும். இப்போ உயிரே இப்போ கேரண்டி இல்லை. பையன் போயிட்டான்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த அம்மாவும் தண்ணி இல்லாமல் என்ன செய்திருவாங்க? இந்த அம்மாவும் நான் வரண்டு இந்த அம்மாவும் செத்து போயிடுவாங்க. அப்போ உட்கார்ந்து சத்தமிட்டு இந்த இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வரும் என்பதை ஆபிரகாம் அறிந்ததுனால நிச்சயமா திறப்புல இருந்து கதறுன்னு கதறியிருப்பார். கத்தரிடத்துல ஆமாம் கதறியிருப்பார். 17ஆம் வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இப்ப பேசுறது யாரு? தேவதூதன். இப்ப பேசுறது யாரு? தேவதூதன். அவர் இப்ப என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரு? அவர் கூப்பிடலாம், என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரு? ஆகாரே. என்னன்னு கூப்பிடுறாரு? ஆகாரே என்று பேரை சொல்லி கூப்பிடுறாரு. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாத. என்ன சம்பவித்ததுன்னு தெரியும், ஆனா கேட்கிறாரு. தேவதூதன் என்னன்னு கேட்கிறாரு? என்ன சம்பவிச்சதுன்னு தெரியும், ஆனா என்ன நடந்ததுன்னு கேட்கிறாரு. பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அதன் சத்தத்தை கேட்டார். பிள்ளை இருக்கிற இடத்துல சத்தத்தை கேட்டார்னா தேவன் எங்க இருக்கிறாருன்னு? பக்கத்திலேயே இருக்கிறார். எது? ஒருத்தவங்க கூப்பிடுற சத்தம் கேட்கிற தூரத்துல இருந்தா தான் காது கேட்கும் இல்லையா? சிலர் இருக்காங்க, காது எதுவுமே கேட்கலமா எனக்கு முன்ன மாதிரி காது கேட்கலமான்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு 10 அடி தள்ளி வேற ஒருத்தவங்க குசுன்னு பேசியிருந்தாங்கன்னு வச்சுங்க, கரெக்டா கேட்கும். அது மட்டும் கரெக்டா கேட்கும். ஆனா சொல்றது என்னன்னு சொல்லுவோம்? காது கேட்கலாமா முன்ன மாதிரி என்ன செய்யல? காது கேட்கலாமா? வசனத்தை சொன்னாலும் பரவாயில்ல, சரி அது காதுல உழலன்னு, மற்றதெல்லாம் உழுதில்ல, காதுல உழும். மனுஷனுக்கே அப்படி இருக்குல்ல. காதை உண்டாக்கின தேவனுக்கு பக்கத்திலே தான் இருக்கிறார். பக்கத்திலே சொல்றார், பிள்ளையின் பக்கத்திலே தேவன் அதான் அருகிலே இருக்கிறார் என்று. வாசிங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய். என்ன வசனம் வாசிக்கிறீங்க? 17 வாசித்தாச்சே, 18. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். இப்ப பாருங்க, தேவையானது என்ன?
இப்ப என்ன தேவை இப்போ? இப்ப எதுக்கு அந்த அம்மா அழுவுது? ஓன்னு கதறு பிள்ளை சாகிறத நான் பார்த்துட்டு இருப்பேன். முதல்ல இப்ப கொடுக்க வேண்டியது என்ன? இப்ப பேசுற நேரமா? இப்ப ஆசீர்வாதம் பண்ற நேரமா? அது செய்வேன் இது செய்வேன்னு நன்மை செய்வேன்னு சொல்ற நேரமா அது? ஆனா அங்க என்னதான் நடக்குது? தண்ணி முதல்ல வரல, ஆசீர்வாதம் தான் வருது. என்ன வரல? ஃபர்ஸ்ட் தண்ணி உயிரோட இருந்த பிறகு தானங்க ஆசீர்வாதம்லாம் நன்மைலாம் அடுத்தது தானங்க. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? உயிரோட இருந்தா தானங்க எல்லாமே. விட்டுக்குன்னு போயிட்ட பிறகு என்னங்க இருக்குது? சொல்ல மாட்டோமா? சொல்ல மாட்டோமா? போத்த சொல்றாங்க, ஒரு பிரியமான ஒரு புள்ள சொல்லுதுன்னு வச்சுங்க, ஒரு தகப்பனுக்கோ தாய்க்கோ சொல்லுதுன்னு வச்சுங்க, அம்மா நீ போன பிறகு, நீ மண்டையை போட்ட பிறகு அடுத்த வருஷம் உனக்கு 5 பவுன் செயின் தரேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அவனுக்குடா வேணும், போடா நீயும். என்னது போறதா இருந்தா இப்ப போடு, போறதா இருந்தா என்ன செய்ய, இப்ப போடு. ஏற்கனவே 10 பவுன் போடுற நீ, அதுவே தரல, போடு போடு அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. எங்க தண்ணி வர்றதுக்கு முன்னாடி சொல்லப்படுற வார்த்தை என்ன? நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் கர்த்தர். முதல்ல பயப்படாதேன்னு சொல்லிடுறாரு, தேவதூதன் மூலமா சொல்ல வச்சிடுறாரு, பயப்படாதேன்னு சொல்ல வைக்கிறாரு. அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு, அடுத்தது உன்னை பெரிய அவனை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லிட்டாரு, பிளஸ் பண்ணிட்டாரு. 19ஆம் வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். இப்ப அவங்க வளர்ந்து எங்க வளர்றான்? வனாந்திரத்துல தான் வளர்றான். இப்ப அவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க? தண்ணி கத்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இவங்க வருவா, இங்க சிக்குவா, அலறுவா, கதறுவான்னு அறிஞ்சு, அங்க ஆபிரகாம் கதறிட்டு இருக்கிறாருன்னு அறிஞ்சு, கத்தருடைய மகன் ஆபிரகாம் அலறாருன்னு அறிஞ்சு, அழுகுறாருன்னு அறிஞ்சு, கத்தரே இரக்கமுள்ளவராய் இருந்து அங்க ஒரு ஊற்றை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் கத்தர். ஆகாருடைய கண்ணை திறந்த பிறகுதான் அந்த ஊத்து அங்க இருக்கிறது தெரியுது. கண்ணு திறந்தாதான் நமக்கு தெரியும், கண்ணு திறக்காத வரைக்கும் நமக்கும் தெரியாது. கண்ணு திறந்த பிறகுதான் கத்தர் ஏற்படுத்தி இருக்கிறது தெரியும். அது வரைக்கும் கண்ணு என்னவா இருக்கும்? மறைஞ்சுதான் இருக்கும். கண்ணுக்கு மறைஞ்சிருக்கும். கண்ணுக்கு மறைஞ்சிருக்கிற நேரம் வரைக்கும் மறைஞ்சிருக்கும். கண்ணுக்கு மறைஞ்சிருக்க கூடாதுங்கிற நேரம் வரும்போது கண் திறக்கப்பட்டுடுச்சு, கர்த்தரால கண் திறக்கப்பட்டுடுச்சு, ஊத்தங்க உண்டாயிருச்சு. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள் என்று அங்க நீரூற்று ஒன்று வந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் வந்து இருக்குது. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் செய்த அந்த இது இன்னைக்கு வரைக்கும் அந்த தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அரபி தேசத்துல அந்த தண்ணி வந்துட்டு சொல்றாங்க, நம்ம போய் பார்த்ததில்லை, சொல்றாங்க வருதுன்னு. அப்போ அந்த தண்ணியில அவங்க குடிச்சு, அந்த அம்மாவும் குடிச்சு, கத்தர் ஏற்கனவே ஆசீர்வாதத்தை கூறிட்டாரு, கத்தர் ஆசீர்வாதத்தை கூறிட்டாரு. அடுத்தது கத்தர் அந்த பிள்ளையோட ஆபிரகாமுக்காக அந்த பிள்ளையோடவே இருந்தார் என்று. கத்தர் இஸ்மவேலோட இப்படி இருப்பாரானால் கத்தருடைய உடன்படிக்கைக்கின் தெரிந்து கொள்ளுதலுக்குரிய உடன்படிக்கையின் சுதந்திர பிள்ளையாகிய ஈசாக்கோடு எவ்வளவு அதிகமா இருப்பார். அப்போ அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து வந்த ஆகாருக்கும் ஆகாருடைய மகனுக்கு ஒரு ஊற்றை திறந்து கொடுத்தார். நம்முடைய ஊற்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான், நித்திய ஊற்று. என்றைக்கும் ஊறிக்கொண்டே இருக்கிற வற்றாத ஜீவ ஊற்று, ஜீவ நதி, ஜீவ ஆறு, ஜீவ நீர்வீழ்ச்சி எல்லாமே ஏசப்பா தான். ஏசப்பான் ரத்தம் தான். ஆமென்.
அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள். மழை பெய்து குளங்களையெல்லாம் நிரப்பிற்று என்ற வார்த்தையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. இனி அழ வைக்கிற வேலையை, அந்த ஜாபை விட்டுறணும். இந்த ஜாபை விட்டுட்டா கர்த்தர் எல்லையெல்லாம் வச்சிருக்கிற சந்தோஷத்தை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிச்சுக்கலாம். இல்லைன்னா சாத்தானும் அவன் தூதர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிற முடிவில்லாத அழுகையும் பற்கடிப்புமான இடத்துக்கு போயிடுவோம். பார்த்துக்கணும். உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி என்கிற கட்டளையில, கற்பனையில நாம் நடப்போமானால் நாம் கர்த்தரிலே கிருபையாய் எல்லாவற்றையும் கிருபையாய் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் வேளிலும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலும் கிருபையினாலும் ஆண்டவரே தோய்ந்த உள்ளங்களை ஆண்டவரே உம்முடைய ஆவினாலே நிரப்பி உம்முடைய வல்லமையை தந்து பலனை தந்து சத்துவத்தை தந்து நிலைநிறுத்தி இந்த நாளின் ஆராதனை உம்முடைய கிருபையின் தயவினாலே உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் யாவருக்கும் நடத்தி கொடுத்த மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடக்கம் முதல் இறுதி வரை உம்முடைய பிரசன்னத்தை நிறைவு தாங்கி எங்களை வழிநடத்தினதற்காகவும், சத்தியமுள்ள உம்முடைய ஆகாரத்துக்காகவும், பிரசன்னத்தின் நிறைவுக்காகவும், உம்முடைய அரவணைப்புக்காகவும், வழி நடத்துதலுக்காகவும், உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காகவும் ஸ்தோத்திரம். பங்கு பெற்ற யாவரையும் உமது கரத்திலே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேற் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். God bless you.